அண்மைச் செய்தி. திமுக அரசுக்கு நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்பதுதான் தற்போதைய செய்தி. நடிகர் சூர்யா கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார். கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியதாக திமுக அரசுக்கு நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை அடியோடு நிறுத்த வேண்டும் என்றும் மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கவும் திமுக அரசுக்கு நடிகர் சூர்யா தனது கண்டனங்களையும் அதே சமயம் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். விவரங்களுக்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், இந்த நடிகர் சூர்யாவுடைய கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயம் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு? திமுக அரசு மேல அவர் தன்னுடைய கண்டனத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. விவரம் சார். ஹலோ, வணக்கம். கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலைமையில இன்றைய தினம் சட்டப்பேரவையோடு இது தொடர்பா பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தோம். எதிர்கட்சி தரப்புலையும் கூட பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து இது ஆன ஒரு காரசாரமான விவாதமானது தற்போது நடைபெற்று வந்ததை பார்த்தோம். இதன் அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இதுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து திரைப்பட நடிகர் சூர்யா அவர்கள் தற்பொழுது ஒரு நீளமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் திமுக அரசை சாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது இது ஒரு தனிநபர் பிரச்சனை அல்ல, இது ஒரு சமூகத்தின் பிரச்சனை என்பதை தற்பொழுது வெளிக்கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது அந்த அறிக்கையில் இருப்பது என்னவென்றால், ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்னும் தகவல் அச்சமூட்டுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுறலும் மனதை நெகிழ செய்வதாகவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் விசச்சாராயத்திற்கு அன்பிற்குரியவர்களை பலி கொடுத்து விட்டு அழுது துடிப்பவர்கள் எத்தனை வார்த்தைகளை கூறி ஆறுதல் சொல்லினாலும் அவர்களை ஆறுதல் செய்ய முடியாது. தற்போது அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஊடகங்கள், மக்கள் என அனைத்து தரப்பினர் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும், ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்ற ஒரு வழக்கமான ஒரு அணுகுமுறையை நிச்சயம் பலனளிக்காதுன்ற ஒரு விஷயத்தையும் அரசுக்கு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு இதே போல விழுப்புரம் மாவட்டத்துல மெத்தனால் கலந்து விஷச்சாராயம் குடித்த 22 பேர் பலியான விஷயம் குறித்து அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருப்பதாகவும், இப்போது பக்கத்து மாவட்டத்திலும் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள். இது போன்றவற்றை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வேதனளிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை மீண்டும் நிகழக்கூடாது என்ற ஒரு அழுத்தமான ஒரு பதிவை நடிகர் சூர்யா அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு வாழ்வை மேம்படுத்துபவர்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாடு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களை டாஸ்மாகை வைத்து மக்கள் குடிக்க வைக்கிற அவல நிலை தொடர்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. அதாவது மது விலக்கை பூரணமாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூசகமான ஒரு வார்த்தையை இதில் பதிவு செய்திருக்காரு. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அழுத்தமான தகவல்களை நடிகர் சூர்யா வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்பவும் கவலை அடையக்கூடிய வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில இதோட தீவிரத்தை உணர்ந்து தற்பொழுது நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு முழுநீள ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றதையும் நம்ம பார்த்தோம். குறிப்பா தமிழ்நாடு அரசு இதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்க வேண்டும். இது ஒரு முழு தீர்வை எடுத்து மதுவிலக்கம் பூரணமா அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு செயல்படுத்தணுன்ற ஒரு அழுத்தமான ஒரு பதிவு நடிகர் சூர்யா பதிவிட்டிருக்காரு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. திமுக அரசுக்கு நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவித்து ஒரு நீண்ட நெறிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார். மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார்.